குழந்தைங்களுக்கு அதிக சத்துக்கள் நிறைந்த பால்வாடி சத்து மாவு பவுடரில் இருந்து சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா 6 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் முழுசாக போட்டுக்கோங்க. தட்டாமல் அப்படியே போட்டுக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க போடுறோம். இப்போ 3 நிமிஷத்தில் இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. போட்டிருக்க ஏலக்காயும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சத்து மாவு கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாங்க. நல்லா பேபிக்கு செட் ஆனதுக்கப்புறம் நைட் டின்னர் கூட கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.